வெல்கம் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஓகேவா? மிக்ஸி ஜாரில் வந்துட்டு என்னென்னா, ஷாஃப்ட் புஷ் போகிறது, பிளேடு டேமேஜ் ஆகிறது, கீழே உள்ள அந்த கப்ளரு உடையிறது, இந்த மாதிரி ஃபால்ட்ஸ் தான் வரும். இப்போ இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா, இதில் வந்து ஷாஃப்ட் புஷ் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா புஷ்ஷு ஷேக் ஆகும். இந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சட்னி அரைக்கையில், லிக்விடாக நிறைய அரைக்கையில் தண்ணி வந்து கீழே வழியாக மோட்டருக்குள்ளார போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் மோட்ரு காயில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அதிகமாக வரும். மிக்ஸி ஜார் ஓட்டையில் ரொம்ப நாய்ஸியாக ஓடும். ஓகேவா? இப்போ ஷாஃப்ட் புஷ் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறாங்க. இப்போ இது மாற்றுறதுக்கு வந்து கட்டிங் பிளேயரு, ஹேமரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன ராடு அது மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புஷ்ஷை கீழே தட்டி கலட்டுறதுக்கு இது தேவைப்படும். ரெண்டாவது இந்த மாதிரி பைப் செட்டப் ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே வச்சுட்டு தட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் இது கலட்ட போகிறோம். இந்த செட்டப் நானே சும்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்பொழுதுமே டைட் பண்ணிங்க அப்படின்னா இது லூஸ் ஆகும். இப்போ ஃபிலிப்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். லூஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். அது ஒரு சில கம்பெனியில், ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டைப் தான் வரும். டைட் பண்ணிங்க அப்படின்னா லூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த புஷ்ஷு தான் மாற்ற போகிறோம், பிராஸ் புஷ்ஷு. ஓகே, இப்போ இது கழட்டிடுவோம். நீங்கள் புஷ்ஷை தட்டி கழட்டையில் கரெக்டாக அதை பொறுமையாக தட்டணும். ரொம்ப வேகமாகவும் தட்டிடக்கூடாது. அது மாதிரி கீழே இந்த மாதிரி பைப் வச்சு தட்டுறதுல கரெக்டாக தட்டணும். அப்படி தட்டலை அப்படின்னா அந்த பேஸ் உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பிவிசி பேஸு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, பழைய புஷ்ஷை கழட்டிட்டோம். மேலே ஸ்லீவ் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கங்க பத்திரமா. இப்போ இது வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்பர் தெரியல, டேமேஜ் ஆகிருக்கிறதுனால. ஆனால் இந்த சைஸுக்கு புது புஷ் வாங்கி மாற்றிக்கலாம். இப்போ புது புஷ் நமக்கு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 089. பழைய புஷ்ஷு, புது புஷ்ஷு. மேலே வந்துருச்சு. இதில் இருந்து கலெக்ட் பிவிசி ஸ்லீவ் அதை மாற்றோம். அந்த ஹைட்டுக்கு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தட்டணும். ஓகே, கரெக்டாக அந்த சர்ஃபேஸில் உட்கார்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா பிளேடு உட்கார்ற காடி ஸ்கொயராக வரும். அது டேமேஜ் ஆயிடுச்சு. புது ஷாஃப்டில் நான் காமிக்கிறேன். இப்போ புது ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக காடி இருக்கும். ஓகே, இந்த காடி இதில் இல்லை, தேஞ்சிருச்சு. இப்போ நம்ம புது ஷாஃப்ட் மாற்ற போகிறோம். சேம் லென்த்து. இது வந்து 20 mm 18 mmலேருந்து கிடைக்கிது நமக்கு. இந்த லென்த்து தான் மாறும். ரெண்டாவது இந்த த்ரெட்டு மாறும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிங்க மார்க்கெட்டில். இதுலேருந்து கழட்டியாச்சு. நியூ ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்கொயர் வந்து இதில் இருக்குது, இதில் இல்லை. ஓகே, வாஷர் எப்பொழுதுமே கீழே போட்டுக்குங்க. அதுக்கடுத்து பிளேடு, மேலே உள்ள நட்டு,
வச்சு செட் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே இந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு பிளேடு இடிக்காமல் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப மேலவும் வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப நைஸாக அறப்படாது. ரொம்ப மேலே வந்துருச்சு அப்படின்னா கீழே தங்கிடும் உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக. அதனால் இந்த இதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மாட்டிக்கிங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ மாட்டியாச்சு. லெஃப்ட் ரைட் ஷேக் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, சுற்றினா நீட்டாக சுற்றுது. ஓகே. மேலும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.